இலங்கையில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானது. நடுக்கடலில் தத்தளித்த 70க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் இருந்து நமது செய்தியாளர் பிரியா பவானி சங்கர் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடந்த வியாழக்கிழமை இலங்கையின் தென்மேற்கு கடற்பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பெண்கள் 14 குழந்தைகள் உட்பட 70க்கும் அதிகமானவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை அவர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டதாகவும் இந்த விபத்து பற்றிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இலங்கையின் நேவல் ஸ்போக்ஸ் பர்சன் கோசல வர்ணகுல சூர்யா தெரிவிச்சிருக்காரு. பயணிகள் கிட்ட விசாரிச்சப்போ தாங்கள் ஆஸ்திரேலியா நோக்கி அடைக்கலம் தேடி பயணித்ததா தெரிவிச்சிருக்காங்க. டோனி ஆபட்டுடைய அரசாங்கம் புகலிட கோரிக்கையாளர்கள் கொள்கையில கடுமையான மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட தங்களுடைய வறுமை காரணமாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் ஆஸ்திரேலியா சென்று ஒரு புது வாழ்வை தொடங்க தாங்க விரும்புவதா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமில்லாம நபர் ஒருவருக்கு $6000 வீதம் இடைத்தரகர்கள் கிட்டையும் சட்டவிரோத ஆட்கடத்தல்காரர்கள் கிட்டையும் கொடுத்ததாகவும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ள ஆஸ்திரேலியா சென்றடையவும் அங்கு நிரந்தர தஞ்சமடைய உதவுவதாகவும் அந்த தரகர்கள் தங்களுக்கு வாக்குறுதி அளித்ததா பயணிகள் தெரிவிச்சிருக்காங்க. டோனி ஆபட்டுடைய அரசு இங்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கையிலிருந்து புகலிட கோரிக்கையாளர்கள் புறப்பட்டு பிடிபட்டு பதிவான முதல் சம்பவம் இதுதான். இதைத் தொடர்ந்து இலங்கையில் சட்டவிரோத ஆட்கடத்தலுக்கு உதவும் கடற்படை அதிகாரிகளும் மக்களும் தரகர்களும் கைது செய்யப்பட்டு வராங்க. இதில் சிலர் இலங்கையிலிருந்து இந்தோனேஷியாவிற்கு விமானம் மூலமாகவும் இந்தோனேஷியாவிலிருந்து கள்ளத்தோணி மூலமா ஆஸ்திரேலிய எல்லைக்குள்ள வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. எப்படி ஆஸ்திரேலிய எல்லைக்குள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் வந்தாலும் கூட அகதிகள் அந்தஸ்து வழங்கப்பட்டாலும் கூட நியூ பப்புவா கினியா நௌரா போன்ற தீவுகளுக்கு அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்களே தவிர ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக தங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதில் அரசாங்கம் திட்டவட்டமாக இருப்பதாக டோனி ஆபட்டுடைய அரசு உறுதிபட தெரிவிச்சிருக்குது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக சவுத் ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரியா பவானி சங்கர்.